அதான் கட்டுக்கொடி. இவர் எங்கே முள் போதாரோ கண்டிப்பாக இருக்கும். நான் பெருசு ஏற்றுவா போ. இது ஃபுல்லாக இருக்குது, இது ஃபுல்லாக தெரியுதா? இது கொடி கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதான் கட்டுக்கொடி. கட்டு புலம்பிங்க என்ன தான் அது ஒன்றும் இல்லை சரி. நம்ம கிராமத்தில் பாரம்பரியமாக வந்து பயன்படுத்துனது தான் அது. இது நான் எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிறேன்பா. இதோட தேவை என்ன? தேவை என்னன்னா பாடி டெம்பரேச்சர் இருக்குல்ல, வெயில் காலத்துக்காக மட்டும் இல்லை, எப்போவுமே நம்ம உடல் சூட்டை வந்து எப்போவுமே வந்து ரெகுலரான ஃபுட்டில் இதை காய வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் நம்ம உடம்பு ஒரு வாரத்துக்கு ஒரு 3 முறை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. மெட்ராஸில் அவன் சேல் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் நம்ம கிராமத்தில் ஏரிக்கிற உரத்துலாம் இருக்குது. சரியா? ஆடு சூப்பராக மேய்ந்தலை. மெயினாக ஆடு மாடு தான் இது மேய்ஞ்சுது. இது கட்டி இப்படி கொதைச்சி நீ தண்ணியில் போய் போட்டு பாரு. எங்கள் ஆட்டுக்கு எத்துமோ ஆட்டுக்கா பாருங்க, கட்டு கூடி ஆட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்றான். சரி சாப்பிட்டோம்.